தம்பி நான் வண்டி நிப்பாட்டில ஒரு நிமிஷம் ஆகல 3 மணி நேரத்துக்கு பில்லு கொடுக்குறீங்க. ஒரு காருக்கு எத்தனை டோக்கன்? அவர் சொல்றாரு 60 ரூபாய் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க 90 ரூபாய். இங்க பாருங்க பில்லு பாருங்க. பெசனைகள்லாம் அப்ப எத்தனை பேரை தான் இப்படி சீட் பண்றீங்க? இங்க பாருங்க பாரு. பிரபல தமிழ் நடிகையிடமே பட்டையை போட நினைத்த பார்க்கிங் ஊழியர்கள் காரை நிறுத்தி ஊழியர்களை சரமாரியாக விழுத்து வாங்கிய பரபரப்பு. வண்டி நிப்பாட்டி ஒரு நிமிஷம் ஆகல, அதுக்கு 90 ரூபாய் பில்லு கேட்டா 3 மணி நேரம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பீச்ல பார்க்கிங் ஊழியர்கள் வாடிக்கையாளர்களை ஏமாத்துவதா தமிழ் நடிகையும் மாடலுமான ஸ்ரீ அஸ்வினி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதாவது பார்க்கிங்ல ஒரு நிமிஷம் என்னோட காரை நிறுத்துறதுக்குள்ளேயே 90 ரூபாய் பில்ல போட்டிருக்காங்க. இது என்ன ஒரு கணக்குல போட்டிருக்காங்க? இது என்ன ஒரு அநியாயம்? தட்டி கேட்க யாரும் இல்லனா இவங்க என்ன வேணா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நடிகை பார்க்கிங் ஊழியர்களை சரமாரியா வெளுத்து வாங்கியிருக்காங்க. தம்பி நான் வண்டி நிப்பாட்டில ஒரு நிமிஷம் ஆகல 3 மணி நேரத்துக்கு பில்லு கொடுக்குறீங்க. ஒரு காருக்கு எத்தனை டோக்கன்? அவர் சொல்றாரு 60 ரூபாய் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க 90 ரூபாய். இங்க பாருங்க பில்லு பாருங்க. பெசனைகள்லாம் அப்ப எத்தனை பேரை தான் இப்படி சீட் பண்றீங்க? இங்க பாருங்க பாரு. இதுக்கு பதில் சொல்ல முடியாம அந்த ஒரு ஊழியர்களும் திணறி போய் நின்னு இருக்காங்க. இத அவங்களோட செல்போன்ல அவங்க வீடியோவாவும் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோ தான் இப்போ இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. தம்பி நான் வண்டி நிப்பாட்டில ஒரு நிமிஷம் ஆகல 3 மணி நேரத்துக்கு பில்லு கொடுக்குறீங்க. வண்டி நிப்பாட்டி இங்க பாருங்க பாரு. வண்டி நிப்பாட்டி ஒரு நிமிஷம் ஆகல, அதுக்கு 90 ரூபாய் பில்லு கேட்டா 3 மணி நேரம். பிரதர் வாங்க, இங்க வாங்கல பிரதர். பெசனைகள்லாம் அப்ப எத்தனை பேரை தான் இப்படி சீட் பண்றீங்க? நான் வண்டி இல்ல அண்ணா, இங்க பாருங்க 3 மணி நேரம் பில்லு போட்டிருக்காங்க. வண்டி நிப்பாட்டின உடனே அவர் சொல்றாரு 60 ரூபாய் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க 90 ரூபாய். இங்க பாருங்க பில்லு பாருங்க. ஒரு காருக்கு எத்தனை டோக்கன்? இது 60 ரூபாய்.